ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த பூஜையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு வாரமாக விரதம் இருந்து இந்த வேண்டுதலை வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனாலும் அதில் திருட்டு வேலைகள் அப்படின்னு நிறைய பண்ணிகிட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி. அதில் ஒரு விதமாக என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓஹோ பூஜை பண்ணுறியா, பூஜை பண்ணுடி பண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பூஜை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் முதல்ல வயிறு பசிக்குது இல்லையா, அதனால் முதல்ல சாப்பிட்டு வந்துடும். ஏன்னா சோறு முக்கியம் இல்லை, அவளுக்கும் பசிக்கும் இல்லை, அதனால தான் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறா. அதுக்கப்புறத்தில் என்ன நடக்குதுன்னா, மல்லி வந்து ரொம்ப டீப்பாக மந்திரமெல்லாம் ஓதிக்கிட்டு அவங்க சாமியை கும்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த இந்த ராஜேஸ்வரி ராது வந்து அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு என்னோட இது பயங்கரமாக மந்திரம்லாம் சொல்கிறான். இதெல்லாம் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, சரி அது என்ன வேணாலும் இப்போ நமக்கு என்ன வந்தது, அதை கெடுத்து விடுறது தான் இப்போ நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்ட்டு கற்பூரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுறா, விளக்குல பூவை வச்சு ஆட்டிகிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு பண்ணி ஏதோ பண்ணி அந்த பூஜையை கெடுக்க பார்த்துட்ருக்கா. ஆனால் அது எதுக்கும் அசரால் நம்ம மல்லி கிடையாது. அது அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை கெடுத்தாகணும் இல்லையா, அதுக்காக தான் இதை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ராஜேஸ்வரியும் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா அந்த இடத்துல கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இந்த மூதியை எதுக்காக வந்துச்சு, சரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த பூஜையை வந்து இது பண்ணக்கூடாது, அதனால் நம்ம பூஜையை நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தீய சக்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் கண்ணிலேயே முழிக்காமல் அவளை விட்டு தள்ளிட்டு மந்திரத்தை சொல்லி அந்த பூஜையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவள் வாயை பொத்துறது, விளக்கு அணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். கடைசியாக அந்த காமாட்சி அம்மன் விளக்குலேயே கையை வைக்க வர, அப்போ தான் கையை பிடிச்சிட்டு அவள் கையை தர முறுக்கி கையை உடச்சி விட்டுறா. அதுக்கப்புறம் ஐயோ என் கையின்னு சொல்லிட்டு அந்த காக்கா காத்துற மாதிரி கத்திக்கிட்டு குடுக்குன்னு ஓடிடுறா. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து வேறு ஏதாச்சும் பண்ணி இதை கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு மறுபடியும் வர, அந்த நேரம் பார்த்து கத்தியை கையில் வச்சுக்கிட்டு இனிமேல் இந்த பக்கம் வந்தவனை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடவுளே நேரில் வந்தது போல் அவங்களுடைய ஆள் மனசில் கடவுள் உதிச்சு, எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான், விஜய் வந்து தப்பானவர் கிடையாது, உன்னுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும், அதுவும் இல்லாமல் இந்த தப்புக்கு காரணம் யாருன்றதை கண்டிப்பாக உனக்கு நானே இதை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க புருஷன் இதை செய்யலைன்னு மட்டும் மனசார நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அவனோட மனசில் வந்து ஒரு கீர்த்தனை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம மல்லிகை கண்ணில் தாரையாக கண்ணீர் வழியுது. அதுக்கு காரணம் கடவுள் வந்து நேரில் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால தான். அப்புறமா விஜயை பார்க்கறதுக்காக போகிறாங்க. வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விஜய் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி என்னுடைய வேண்டுதலை வந்து எவ்வளோ கெடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணால், என்னோடய பிரார்த்தனை எப்படி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முயற்சி பண்ணால் அது எல்லாமே தப்பாகிடுச்சு, அது வீணாகிடுச்சு. அதுக்கப்புறம் கடவுள் என் கனவுல வந்து இந்த பூஜையில் வந்து நீ கண்டிப்பாக பட்ட கஷ்டத்துக்கு எல்லா பலனும் கிடைக்க போகுது, அதுவும் இல்லாமல் உன் புருஷன் வெளியே வரப்போகிறாரு, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி நீ கொடுக்கத்தான் போகிற, அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு அவங்க சொன்னது எல்லாத்தையும் இவங்களும் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியும், நான் எந்த தப்பு பண்ணலன்னு உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும், ஆனால் இதில் நான் மாட்டிக்கிறதுக்கான காரணம் உன்னை யாரும் அசிங்கப்படுத்திடக்கூடாது, உன்னை ஜெயிலில் வைக்கக்கூடாதுன்றதுனால தான், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காத, கூடிய சீக்கிரமே நான் வெளியே வரப்போகிறேன், எதுக்குமே கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வேவ்லேருந்து ரெண்டு பேருமே மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லி மேலேயோ வச்சிருக்கிற பாசம் ரொம்பவே பெருசுங்க. அதனால தான் ரெண்டு பேருமே போலீஸில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் வர அதிர்ஷ்ட சமயமோ என்னவோ தெரியல, அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா மல்லி, அவங்க தப்பிச்சிட்டாங்க, விஜய் மாட்டிக்கிட்டாரு, அதனால தான் இவ்வளோ கஷ்டமும். ஆனாலும் இது கொஞ்ச நாளைக்கு தான், கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் விடிவு காலம் வரதான் போகுது. அந்த விடிவு காலத்து மூலிமா விஜய் வீட்டுக்கு வரதான் போகிறாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க தான் போகிறாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி தான் ரேணுகாவை கொலை பண்ணா, அதுவும் கழுத்து மேலே காலை வச்சு கொலை பண்ணா அப்படின்ற எல்லா விஷயமும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி அவளோட மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, இந்த கேஸ் முடிஞ்சதும் கடைசியாக அதுதான் நடக்க போகுது. அது நடந்து அது தெரிஞ்சு அது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சீரியல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சீரியல் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.